தலைமையேற்கக்கூடிய ரவி தேவேந்திரன் அவர்களுக்கும் சமூக நீதிக்காக சமநீதிக்காக தன் உயிரையே தியாகம் செய்த தியாக செம்மல் தியாகி இம்மானுவேல் சேகரனாருடைய பேரனார் அருமை சகோதரர் ரமேஷ் தேவேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே பெருந்திரளாக கலந்திருக்கக்கூடிய தேவேந்திர உள்ள வேளாளர் தலைவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தேவேந்திர உள்ள வேளாளர் தொழில் வர்த்தக சபையினுடைய சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பட்டியல் வெளியேற்றம் ஏன்னா எல்லா மக்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். பட்டியல் வெளியேற்றம் 1936 சைமன் கமிஷன் சொல்லிட்டு ஆங்கிலேயர் போடுறோம். ஆங்கிலேயர் ஆட்சி செய்கிற போது அந்த ஆங்கிலேயர் ஆட்சி செய்கிற பொழுது ஒடுக்கப்பட்டோர் ஒடுக்கப்படாமல் 2 பிரிவா தான் பிரிக்கிறான். அந்த ஒடுக்கப்பட்டோர் ஒடுக்கப்படாதவர்ல ஒரு ரூல் போடுறான். எப்படி ரூல் போடுறான்னா, சொந்த நிலம் இருக்கக்கூடாது, சொந்த வீடு இருக்கக்கூடாது, இவன் தீண்டாமைக்கு உட்பட்டவனா இருக்கணும். இப்படிப்பட்டவங்களை டிப்ரெஸ்ட் கிளாஸ்லயும் அது இல்லாதவங்களுக்கு அன்டிப்ரெஸ்ட் கிளாஸ்லயும் சேர்க்கிறான். ஆனா அந்த உலக போர்ல பாதிக்கப்பட்டதுனால அந்த சைமன் கமிஷன் எடுத்த அவசர கோலத்தின் காரணமாக நாமெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு எத்தனையோ படையெடுப்பு எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் தென் தமிழகத்திலே நிறைய இடம் கொண்ட நம்ம சமுதாயம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம். அந்த ஒரு பாயிண்ட்லயே அடிவிட்டு போச்சு. நம்ம அந்த எஸ்சியில போயிருக்க கூடாது. அதையும் அங்குள்ள பெரியவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அவர் சீனிவாச பிள்ளைன்னு சொல்லிட்டு லண்டன்ல லெட்டர் அனுப்பியிருக்கிறாரு. ஆனா அதையெல்லாம் தாண்டி நம்ம அந்த எஸ்சியில சேர்த்துட்டான். அந்த விதிமுறையை கடைபிடிக்காம சேர்ந்துட்டான். தொல்காப்பியர் 5000 வருஷத்துக்கு பழமையான தொல்காப்பியர் எழுதியிருக்கார். திணைக்குடி, குறிஞ்சி, முல்லை இந்த மக்கள் அலைக்குடியா வாழ்ந்திருக்கான். இந்த மருதத்துல வந்த பிறகுதான் அவன் நிலைக்குடியாகி ஒரு குடும்பமா கல்டிவேட் ஆகலாம். அந்த குடும்பமா கல்டிவேட் ஆனதுனாலதான் இவர்கள் குடும்பங்கள் சொல்லி மிகப்பெரிய பேருக்கு சொந்தக்காரனா இருக்கிறான். இவன் தான் நாகரிகத்தை நெல் நாகரிகத்தை உருவாக்குறான். இந்த சமூகம் தான் ஒரு நீரை கட்டுப்படுத்தி மேலாண்மை செய்கிறார்கள். 12,000 கோத்திரங்கள் கொண்ட சாதி என்று சொன்னால் தேவேந்திர குல வேளாளர்கள் சாதி. இந்த சாதி 12,000 நெல்வகையை கண்டுபிடிச்சதுனால இந்த சாதிக்கு அப்படி சொல்றான். இப்படிப்பட்ட குடும்பங்களாக வாழ்ந்த நம்மை 1936 டிப்ரெஸ்ட் கிளாஸ் ஒடுக்கப்பட்டவர்களை சேர்த்துட்டான். இது தவறான சேர்ப்பு. ஏன்னா இது நாங்க 100க்கும் 400க்கும் மேற்பட்ட கோவில்கள்ல முதல் மரியாதை வாங்குறோம். நீங்க நினைச்சுக்கோங்க, பழனி கோயில் பல்லாயிரம் வருஷத்துக்கு பழமையான கோயில், திருச்செந்தூர் கோயில் பல ஆயிரம் வருஷத்துக்கு பழமையான கோயில். அந்த கோயில்ல கிழக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில 20 தமிழ் சாதிகள் இங்கிருந்துதான் இறைவனை பார்க்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறான். அதே கோயில்ல திருச்செந்தூர் கோயில்ல தேவேந்திர வேளாளர்களுக்காகவே மேற்கே இருக்கக்கூடிய வாசல் தேவேந்திர வேளாளருக்காக உரிமையானது. அதே கோயில்ல இந்த சாதியினுடைய சப்டிவிஷன் அஞ்சாம்பட்டர், ஆத்தாம்பட்டர் பல பிரிவுகள் இருக்கும். எல்லா பிரிவுகளுக்கும் இன்றைக்கு வரைக்கும் 9-10 மடங்கள் அறமடங்கள் இருக்குன்னு சொன்னா இதைய போய் எப்படி எஸ்சின்னு சொல்லுவேன். இந்த இருக்கிற பாபநாசம் கோயில்ல முதல் மண்டபப்படி, பழனி கோயில்ல முதல் மண்டபப்படி வாங்கக்கூடிய எங்களை போய் தாழ்த்தப்பட்டியில சேர்த்தீங்கன்னா இது அசிங்கம், அவமானம். இது சின்ன ஏழையா பரம ஏழையா இருக்கிறவங்க இருந்து பணக்காரனா கோடீஸ்வரனா இருக்கக்கூடிய தேவேந்திரன் வரை அவமானப்படுத்துறோம். கடைக்கோடி ஊழியரா இருக்கிறவங்க இருந்து கலெக்டரா இருக்கிறவங்க வரக்குள்ள அதை அவமானத்தை தான் பண்றோம். அதனால இந்த எஸ்சி பட்டியல் வேண்டாம் என்று இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை வருக்கும் நாங்கள் சூடுரைக்கிறோம். நீங்க இதே தேர்தல் அறிக்கையில நீங்க வைக்கிறோம். தேர்தல் அறிக்கையில தேவேந்திர வேளாளர்களை எஸ்சி பட்டியலிருந்து நீக்கும் சொல்லி தேர்தல் அறிக்கையில யாரு வைக்கிறீங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் எங்கள் மக்கள் ஆதரவு அளிப்பார்கள் என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி தேர்தல் அறிக்கையில வச்சவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். தேர்தல் அறிக்கையில ஒரு அரசியல் கட்சி உருவாகி இன்றைய அசுரத்தனமா வளர்ந்திருக்கக்கூடிய செந்தமிழன் சீமான் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில தேவேந்திர வேளாளர்களை எஸ்சி பட்டியலில் திரைக்கூறும் சொல்லியிருக்கிறார். அவருக்கு 1.5 கோடி தேவேந்திரன் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த தேவேந்திரனுடைய வாழ்வியலை சுடிதார் எம்பியை வச்சு கல்வெட்டு ஆராய்ச்சி எல்லாம் கொடுத்து அந்த பார்லிமெண்ட்ல தேவேந்திர குலத்தை மூவேந்திரர்களும் தேவேந்திரர்களாம் சொல்லி பேச வைத்த பன்னாட்டு நீதிமான் பி. காமராஜா IPS அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் சொல்ல போனா அன்பார்ந்த சகோதரர்களை, நாங்க வாழும் போது மட்டும் அரசரா வாழல, இறக்கும் போது கூட சாகும் போது கூட
எங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்க கிராமங்கள்ல ரெட்ட கும்பம் வெட்டி தேர்லாம் வச்சிருப்பாங்க. அந்த தேர்ல நாங்க செத்தாப்பாறையில மற்ற சாதியெல்லாம் படுக்க போட்டு கொண்டு போவோம். எங்க சாதியை மட்டும் தான் ராஜா மாதிரி கம்பீரமா உட்கார வச்சு தேர்ல கொண்டு போவாங்க. நாங்க போய் புதக்குழியில இருக்கும்போது கூட படுக்க போட்டு புதைக்க மாட்டாங்க. ஏன்னா ராஜ பரம்பரை என்பதற்காக எங்களுக்கு குழி வெட்டுவது கூட கம்பீரமா உட்கார்ந்து அத ஒரு சைஸ் பண்ணி தலையெல்லாம் உள்ள போற மாதிரி கால் மட்டும் தான் வெளியே போகும் மாதிரி புதைக்கக்கூடிய கலாச்சாரத்தை கொண்ட ஆண்ட பரம்பரையை சேர்ந்த மூவேந்திர பரம்பரையை சேர்ந்தவர்கள் எங்களை போய் எஸ்சி பட்டியல் வச்சிருக்கீங்க. இது அவமானம் தானே. ஒரே பாட்டை சொல்லிட்டான். மருதம் எங்கள் உயிர் மண்ணாகும், மள்ளர் என்ற பெயராகும், மள்ளர் என்ற பெயராகும். தமிழகம் எங்கள் தாய் மண்ணாகும், தமிழே எங்கள் உயிராகும், செந்தமிழே எங்கள் உயிராகும். வில்லம்பும் மீன் புளியும் சின்னமாய் கொண்டதெங்களினம், வில்லம்பும் மீன் புளியும் சின்னமாய் கொண்டதெங்களினம். சேர சோழ பாண்டியரா, சேர சோழ பாண்டியரா, மருதத்தில் உதித்தது எங்களினம், மருதத்தில் உதித்தது எங்களினம். மருதம் மக்கள் மள்ளரினம், மருத மக்கள் மள்ளரினம், எங்கள் மருத மக்கள் மள்ளரினம், மருத மக்கள் மள்ளரினம். ஜே ஜே தேவேந்திரா, ஓ ஜே ஜே தேவேந்திரா. ஏறும் போரும் எங்கள் தொழில் கூர்வாரும் வேலும் எங்கள் வழி, ஏறும் போரும் எங்கள் தொழில் கூர்வாரும் வேலும் எங்கள் வழி. தமிழே எங்கள் தாய்மொழி, செந்தமிழே எங்கள் தாய்மொழி. வேந்தர் எங்கள் குடும்ப வழி, மூவேந்தர் எங்கள் குடும்ப வழி. ஜே ஜே தேவேந்திரா, ஓ ஜே ஜே தேவேந்திரா. திருமால் என்றால் திருமல்லராகும், பெருமாள் என்றால் பெருமல்லராகும், திருமால் என்றால் திருமல்லராகும், பெருமாள் என்றால் பெருமல்லராகும். சிவனும் பார்வதி முருகனுமே மள்ளர் இனத்தின் தலைவர்களாம், மள்ளர் இனத்தின் தலைவர்களா. ஏட்டா சிவனையும் பார்வதியும் போய் இந்த உலகத்துக்கே படி இறக்கக்கூடிய சிவனையும் பார்வதியும் முருகனும் போய் பட்டியல் அடைச்சிருக்கிற சண்டாளங்க உங்களுக்கே நியாயமா இருக்கானா? இந்த எஸ்சி பட்டியலை விட்டு இவர் வெளியேற்றுங்கள். அருமை தம்பி முத்துக்குமார் சொன்ன மாதிரி தேர்தல் அறிக்கையில இருந்து அரசியல் கட்சி பட்டியல் வெளியேற்ற வேண்டும் சொல்லி வைக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் ஆதரவு உதவுவோம். இல்லை என்று சொன்னால் தேவேந்திரர்கள் வாழக்கூடிய ஊர்களில் நீங்கள் நுழைய முடியாது என்று எச்சரித்து விடைபெறுகிறேன்.